ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு பிடுங்குறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நிறைய செடி மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. எல்லாத்தையும் வாங்க பிடுங்கலாம். இன்றைக்கி ஒரு மரவள்ளிக்கிழங்கு மரத்தையும் வந்து முதல் மேலேருந்து வெட்டிக்கணும். வெட்டிட்டு அப்புறம் கீழே வந்து கிழங்கு பிடுங்க ஆரம்பிக்கணும். இப்போ தம்பி வெட்டிகிட்டு இருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெட்டுறாரு போல். வெட்டிட்டான். இப்போ நம்ம கிழங்கு வந்து பிடுங்கி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு நல்லது தான். மாவுச்சத்து கொஞ்சம் அதிகம். சுகர் பேஷண்ட்ஸ் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் வந்து எங்களால் வந்து கத்தி வச்சோ இல்லை கையை வச்சோ பிடுங்க முடியாது. இந்த மாதிரி கொளுரை வச்சு நல்லா தோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிழங்கு தெரியுதா, இந்த மாதிரி கிழங்கு வந்து பொறுமையாக ஆட்டி எடுத்தோம்னா வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கிழங்கு ஃபுல்லாக தோண்டிட்டோம். மண் ஃபுல்லாக எறும்பு இடம் ஃபுல்லாக மண் நல்லா தோண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆட்டி 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 இது மொத்தமாக பிடுங்கி எடுத்துடணும். உள்ளே வந்து கிழங்கு வந்து இந்த மாதிரி ஆட்டும் போது வேர் எல்லாமே கலப்பிக்கிட்டு மண் எல்லாமே சைடெல்லாம் கலப்பி வரும். அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக பிடுங்கிடலாம். என் தம்பி ஒரு பாகுபலின்னு நினச்சி பிடுங்கிட்டுருக்கான். ஆனால் இன்னும் பிடுங்க முடியல. எப்படியும் தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் தூக்குறானா இல்லையான்னுட்டு. ஒரு பாக்ஸராக இருந்துக்கிட்டு இது கூட பண்ண முடியல அவனால். பிடுங்கிட்டான். வெற்றிகரமாக கிழங்கை வெளியே எடுத்துட்டான். இன்னும் கொஞ்சம் அது வந்து பெரிய கிழங்காக இருக்கிறதுனால உள்ளேருந்து வெளில வரமாட்டேங்குது. ட்ரை பண்ணுறான். மொத்த கிழங்கும் வந்துடுச்சு. வேரோட ஃபுல்லாக வந்துடுச்சு. சக்ஸஸ்ன்னு தில்லா சொல்கிறாரு போல். இதாங்க ஃபுல் கிழங்குமே. இது வந்து இந்த ஒரு செடியில் வந்து நல்ல கிழங்கிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம கிழங்கு வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அது வந்து இதை விட பெருசு. இது ஃபுல்லாகவே சேர்த்தாலே ஒரு 2 kg வரும். இப்போ வந்து அடுத்து இதில் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஏமாற்றம் தான் நினைக்கிறேன். ஏன்னா செடி அவ்வளோவா முத்தவே இல்லை. என் தம்பி கஷ்டப்பட்டு நோண்டுறதுக்கு ஒரு லாபம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் பிடுங்கும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கிழங்கு செம்மையாகிட்ருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிழங்குன்னு. அடுத்த செடி பிடிங்கி பார்க்கலாம். இதுலையாச்சும் கிழங்கிட்டுருக்கணும். வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்கலாம். ரொம்ப பெரிய கிழங்குங்க. அடுத்த செடி சுத்தமாக இந்த செடியில் வந்து உள்ளே போயிட்டு அந்த பக்கத்தில் வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பூந்துட்டுருக்கு பாதி கிழங்கு. எப்படி எடுக்குது சொல்லுங்கள். ட்ரை பண்ணி நானும் என் தம்பி டயர்டாகிட்டோம். எடுத்ததுக்கு என் தம்பி மூஞ்சி தான் டேமேஜ் ஆச்சு. பிடுங்கிட்டான். ஒன்றும் இல்லை. இந்த செடி தானங்க எங்களுக்கு ரொம்ப ஆட்டம் கொடுத்த செடி. குச்சை உடச்சிட்டானா இப்போ நோண்ட வேண்டியது தான். மற்ற செடியெல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. கஷ்டப்பட்டு நட்டு வச்சதுக்கு ஒரு கிழங்கு கூட வரல. சுத்தம்னு நினைக்கிறேன். போச்சுங்க. இதே மாதிரி ஒரு 5-6 செடி வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா சரியாக தண்ணி இல்லை. இந்த மழை பெஞ்சி உள்ளே இருக்க கிழங்கு வந்து விடவே இல்லை. அழுகி போச்சு. பாதி எலி சாப்பிட்டுடுச்சு. இந்த கிழங்கு நாங்கள் நோண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கடைசியில் மிஞ்சந்தி எவ்வளோன்னு பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிழங்கு பிடுங்கி எடுத்தது. இது வந்து எப்படியும் ஒரு 2 kg 3 kg இருக்கும். சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.